உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. இதுக்காக தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக நிர்வாகிகளை தொண்டர்கள் அனைவரும் வந்து கூடியிருக்கோம். இதை தமிழக அரசு கூடிய விரைவில் ஸ்டெப் எடுத்து இதை கண்டுபிடிக்க சொல்லி தமிழக அரசு கேட்டுக்கிறோம். போலீஸ் கேட்டுக்கிறோம். தளபதி சார்பாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் எங்களுடைய தொண்டர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் தமிழக அரசு கேட்டுக்கிறோம். கூடிய விரைவில் அவங்களுக்கு நீதி வேணும். அந்த மக்களுக்காக பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு நீதி வேணும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். இன்னும் இப்போ 9 நாள் ஆகுது சம்பவம் நடந்து, இன்னும் கண்டுபிடிக்கல. அடுத்த கட்ட நடவடிக்கை அதை இன்னைக்கு பேசிட்டு வந்தாங்க போலீஸ் கிட்ட. இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, அதனால எங்களால் இங்கே கண்டுபிடிக்க முடியல. தனிப்படை அமைச்சிருக்கோம், 6 தனிப்படை அமைச்சிருக்கோம், அதை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் டைம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். 2 நாள் இல்லை 3 நாள் அதிகபட்சம் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே தமிழக வெற்றி கழகம் அமைதியாக இருக்காது. தளபதி சார்பாக பெரிய ஒரு போராட்டம் நடக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு போயிருக்கிறோம். இல்ல இன்னைக்கு போராட்டத்துக்காக பேசிட்டு இருக்காங்க. எங்களை போய் பார்க்க சொல்லிருக்க நிர்வாகிகளை போய் சந்திச்சு என்ன நடக்க கள நிலவரம் கேட்டாங்க. நேற்றுக்கு போயிட்டு அவங்க பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வந்தோம். அவருடைய அப்பாவை பார்த்தோம், அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்தோடனே அவங்களுக்கு கோரிக்கைலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி பாதிச்சிருக்க என்ன எப்படி நடந்ததுலாம் பேசிட்டு வந்தோம். அது விஷயமா தான் காவல் நிலையம் வந்து கேட்டதுக்கு எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, 2-3 நாள் அவகாசம் கொடுங்க கேட்டிருக்காங்க. அந்த அவகாசத்துக்காக போறோம். முடியலன்னா அடுத்த கட்ட தளபதி சார்பாக வச்சு வேற பெரிய லெவலில் ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். 13 வயசு சிறுமிக்கு இதே சம்பவம் நடந்திருக்குது. இது சம்பந்தமா அடுத்தடுத்து நடக்குது. ஆனா போலீசார் வந்து ஸ்லோவா தான் இருக்காங்க. அதை தான் போலீஸ் உள்ள கேட்டோம். போலீஸ் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குது. ஆக்சுவலா ஸ்கூல் விட்டுட்டு போகும்போது ஸ்கூல் பள்ளி குழந்தைங்களுக்கு அந்த 2 போலீஸ் போட்டு அவங்களை பாதுகாக்கணும் சட்டமே போட்டிருக்காங்க. குறிப்பா பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாக்க சொல்லி சட்டமே இருக்குது. அதை வெளியே செய்யல. அதான் உள்ள கேட்டோம், எஸ்ஐ கேட்டோம். அவர் இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கும் போது அதுக்கான ஸ்ட்ரென்த் இல்ல, எங்களுக்கு போதுமான ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்றதுக்காக தான் தமிழக அரசுக்காக நாங்கள் வேண்டி கோரிக்கை வைக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன்ல 16 பேர் தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 பேர் இருக்காங்க இந்த இடத்துல. 25 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போலீஸ் ஸ்டேஷன், 25-30 வருஷம் முன்னாடி போட்ட ஸ்ட்ரென்த் இன்னைக்கு மக்கள் தொகை 10 பங்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு போட்ட போலீஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால போலீஸ் ஸ்ட்ரென்த் இல்ல. கஞ்சா பழக்கம் அதிகமாயிடுச்சு. அவன் பண்ணது வந்து அந்த காமக்கொடூரம் பண்ணது வந்து கஞ்சா போதில தான் பண்ணியிருக்கான். அந்த பாப்பா சொல்லும் போது சொல்றாங்க, ஒரு வடநாட்டுல ஹிந்தியில பேசியிருக்கான். இந்தியில பேசி பண்ணும்போது அந்த பாப்பா மண் அள்ளி கண்ணில் தூவிட்டு எழுந்து ஓடியாந்துருக்கு அந்த பாப்பா. ஸோ அந்த பாப்பா வேதனை மாதிரி மற்ற பாப்பாவுக்கு ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் தளபதி சார்பாகவும் பொதுச் செயலாளருடைய அறிவுறுத்தல் படியும் நிர்வாகிகளுடைய எல்லா நிர்வாகிகள் கும்மிடிப்பூண்டி தொகுதி, பொன்னேரி தொகுதி, திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சார்பாக இங்கே நாங்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதுக்கு தமிழ்நாடு அரசு இதை நடவடிக்கை எடுத்து நிறைய போலீஸை போட்டு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி பெண்களுக்கும் பொதுவாக பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க சொல்லி இந்த இடத்துல வலியுறுத்திட்டு இருக்கோம். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைக்கு வந்து போலீஸ் பற்றாக்குறை ஒரு காரணம் சொல்றீங்க. இதை தமிழக வெற்றி கழகம் எப்படி பாக்குறீங்க? போலீஸ் பற்றாக்குறையால தான் நடக்குதுங்க போது அவங்க எப்படி சிறப்பாக சொல்றாங்க. அதனால ஏத்துக்க முடியாத விஷயத்தை பொய்யான கேட்டிருக்காரு. சாரி மாடல் அரசா இருக்குது. நாங்களே தான் செய்ய முடியும். இது நடந்த இதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்கும் சாரி சொல்ல, இதுக்கு என்ன சொல்ல போறாரு தெரியல, முதல்வர் என்ன சொல்ல போறாரு தெரியல. ஸோ பாதிக்கப்பட்ட பெண் இது வழியே திமுக சார்பாவோ இல்லை அரசு சார்பாவோ யாரும் வந்து பார்க்கல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு ஒரு பெட்டு கூட இல்லை, கீழே போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. பெட் கீழே போட்டிருந்தாங்க, பாய் போட்டு அதுக்கப்புறம் பெட்டு கொடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பாப்பா நிவாரணம் கொடுக்கணும் அவங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு. இந்த மாதிரியான தப்பு அடுத்து நடக்கக்கூடாதுன்னு தான் ஒரு விழிப்புணர்வு வரணும். போலீஸும் பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கோம். இப்போ அவங்க உறவினர்கள், அதாவது அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் உட்பட எல்லாருமே வந்து அந்த குற்றவாளியை வந்து சுட்டு பிடிக்கணுன்றாங்க. இது உங்களோட கோரிக்கை என்ன சார்? இல்லை, கடமை சட்டம் தன் இதுவாக செய்யணுமே தவிர அவங்களோட பாதிக்கப்பட்டவங்க கூட பேசும்போது அவங்களுடைய கோபத்தில் கண்டிப்பாக பேசுவாங்க. யார் இருந்தாலும் அவங்களோட குழந்தைக்கு பாதிக்கப்படும் போது அவங்களோட எமோஷனில் பேசும்போது சட்டம் தன் கடமையை செய்யணும். அவங்களை கண்டுபிடிச்சி ஏதாவது கோர்ட்டில் நிறுத்தி தண்டனை வாங்கும் போது அடுத்த மக்களுக்கு தண்டனை கொடூரமாக இருக்கணும். தண்டனை அவனுக்கு கொடுக்குற தண்டனை வந்து ரொம்ப அடுத்து செய்யக்கூடாது மாதிரி இருக்கணும். தண்டனை அந்த மாதிரியான சட்டத்தில் நிறைய இருக்குது. நானும் அட்வொகேட்டு தான். ஸோ சட்டப்படியே பார்த்தா அவங்க வழங்கத்துக்கு நிறைய தண்டனை இருக்குது. 8 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை நிறைய இருக்குது. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு கொடுக்கலாம் மாதிரி அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. தங்களுடைய தளபதியோடைய கோரிக்கை என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுங்கன்னு தான் எங்களுக்கிட்டலாம் சொல்லுவாங்க. ஸோ பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை இந்த தமிழ்நாட்டில், மக்கள் பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது. இதனால தான் இவ்வளோ பேர் கூடியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் நாங்கள் வந்திருக்கேன்டான்னா இது சட்ட ஒழுங்கு சரியில்லை, பாதுகாப்பு வேணும். கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. இந்த சுத்துப்பட்டில் பார்டர் இது வந்து ஆந்திரா பார்டர்ன்றதால அதிகமான கஞ்சா புழக்கம் இருக்குது. தயவு செய்து அந்த கஞ்சா புழக்கத்துக்கான முழுக்கத்தை எடுக்கணும்னு சொல்றதுக்காக இந்த இடத்துல வலியுறுத்திக்கிறோம். நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பாதுகாப்பு காவல்துறையே வந்து சரியா செயல்பாடுல
கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது அண்ணனே சொல்லியிருக்கீங்க. நம்ம பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் காவல்துறை போட்டு இதுவரையும் சோதனை பண்ணுறாங்க. ஆனால் கஞ்சா புழக்கம் அங்கே தான் போயிருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து? அதுக்காக தான் வலியுறுத்தின உள்ள கேட்கும் போது என்ன கேட்டேன்னா, தனிப்படை அமைங்க, எப்படி தேடலை ஆரம்பிக்கிறீங்களோ இதுக்கான கஞ்சா தடுப்புக்கு தனிப்படை அமைச்சு பார்டரில் பண்ணுங்க அப்படின்னு பார்டரில் கஞ்சா தடுப்பு பண்ணுங்க, போதை தடுப்பு பண்ணுங்க, அந்த கொடூர கொடூரனை ஒழிக்கணுன்றதுக்காக இந்த கேட்டுக்கிறேன். பாதுகாப்பு வழங்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு, ஸ்கூலாண்ட கம்பல்சரி போலீஸ் போட்டாகணும்னு கேட்டுக்கிறேன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.